Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் செய்யிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். அந்த ஒரு காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மிதமான சூட்ல சுட தண்ணில கொஞ்சம் salt போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், அடுத்தது மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அடுத்தது கலர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது கேசரி பவுடர் தான். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்தது கடைசியாக சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மாவை நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம மசாலா கோட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் இப்போ ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். நல்லா 1/2 hour வரைக்கும் ஊறட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு காலிஃப்ளவர் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு பேனில் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு காலிஃப்ளவராக போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் தான் மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்கிறதுனால மொத்தமாகவே சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம 2வது ரவுண்டு போட்டதும் காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அடுத்தது வேறு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, இது ரெண்டுத்தையும் இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம். இது கூட பொடியாக நறுக்கின ஒரு பாதி வெங்காயம். இப்போ நம்ம ஆயிலில் போட்ட வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூணுமே வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்தது சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இது கூட ஒரு குடமிளகாய், நீல வகையில் கட் பண்ண குடமிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக போட்டு தாளித்தோம். அடுத்தது அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் ஒரு மீதம் உள்ள வெங்காயம், அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலில் பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சம் வெங்காயத்தாள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. இப்போ இதே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அவ்வளோதாங்க, சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.